Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பூரி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பூரி நம்ம எப்படி செய்யலாம்னு ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தாச்சுங்க. அதோட லிங்க்கை நான் மேலே அந்த கார்டில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணுங்க. சுத்தமான மரச்செக்கு எண்ணெயில் நம்ம வந்து பூரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கடுகு, இந்த பூரி மசாலா பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு அளவு சொல்லியிருக்கேங்க. கடுகு வெடிக்கட்டும். அடுத்ததான் கடலைப்பருப்பு நம்ம தாளிப்புக்கு போடுவோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கணுங்க. அடுத்ததாக காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்காது இருக்கவங்க காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறோம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணுங்க. நல்லா 2 வெங்காயம் சைஸ் அளவுக்கு நம்ம நல்லா வெங்காயம் நிறையா போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறையா போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் குக்கரில் முழு கிழங்கா போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுங்க. சீக்கிரமாக வெந்துருச்சு. அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதில் நான் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன். கிரேவிக்காகங்க. கடலை மாவு பிடிக்காதவங்க பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதையும் கூட நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு பொடியாக அரைச்சிட்டு இந்த மாதிரி கலக்கி நம்ம கிரேவி ஆகிறதுக்கு ஊற்றிக்கலாம். இது எல்லாமே எதுவுமே வேண்டாம், ட்ரையாக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது 2மே விட்டுறலாங்க. இந்த ஸ்டெப் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுட்டு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அதில் சேர்த்து இறக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி வந்து சின்னதாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா துருவி அதில் போட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல டைஜஷனும் ஆகுங்க. ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். 4 உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சமாக அதில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை மாவு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கும் போது அந்த பவுலை நல்லா அலசி ஊற்றிட்டு எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி பதமாக வைக்கக்கூடாதுங்க. கரெக்டாக ஒரு மாதிரி கிரேவி, செமி கிரேவி மாதிரி வைக்கணும். பாருங்கள், நான் தண்ணி வந்து கொஞ்சம் அந்த கப்பில் ஒரு கப் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அந்த கிரேவி நல்லா கொதிக்கணுங்க. அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சுங்க. அந்த கடலை மாவு எல்லாமே நல்லா வெந்து நல்லா பைண்டாகி வரும். சப்போஸ் உங்களுக்கு கடலை மாவு அளவு வந்து தெரியாமல் தண்ணி நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் கடலை மாவை போட்டு கரைச்சி ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, பூரி மசால் ரொம்ப சூப்பராக வீட்டில் எப்படி தயார் பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.